இந்த வீடியோவில் நியூ சிலபஸில் கொடுத்துருக்க தமிழ் ஒலி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 9th புக்கில் இருக்க பட்டமரம் அப்படிங்கிற ஒரு லெசனில் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்லாம் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை வந்து இயற்கையோடைய இருந்துச்சு, மரங்கள் செடிகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ கால மாற்றத்தால் ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே வருது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பட்டமரம்ங்கிறது வந்துட்டு ஒரு காய்ந்து போன மரம் எந்த மாதிரி நினைக்கும், இது எப்படி இருந்துச்சு, இது ஏடுகளில் மட்டும்தான் இப்படி இருக்குமா அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதில் சொல்லியிருப்பாங்க. முட்டை கிளையோடு நின்று தினம் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ, குந்தம் நிலம் தர கந்த மலர்த்தர குறை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நரம் வர வெம்பி குமைந்தனையோ, கட்டையெனும் பெயர் உற்று கொடுந்துயர் படுங்கருங்கினையே, பட்டையெனும் உடை இன்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே, காலம் எனும் புயல் சீர் எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிடக்கரம் நீட்டிய போல் இடர் எய்து உழன்றனையே, பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பறவைகள் புனைந்ததும், மூடும் பனித்திரையோடு புவிக்கொரு மோகங்கள் கொடுத்ததும், ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை வெறித்ததும், ஏடும் தருங்கதையாக முடிந்தன என்று வெறுங்கனவே. சிறுவர்கள் விளையாடினது, பறவைகள் மரத்தில் பாடினது, இது எல்லாமே வந்துட்டு ஏடுகள்லேயே முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்க மரங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப காஞ்சு போயிடுச்சு. நிழல் தந்த மரங்களில் வெறும் கிளைகள் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி பட்டைகள் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சையா, இந்த மாதிரி ஒரு மரம் ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த கவிஞர் வந்துட்டு எழுதியிருப்பார் இந்த பாட்டை. அடுத்த சொல் பொருளில் குந்த அப்படின்னா உட்கார, கந்தம்னா மனம், மிசைனா மேல், விசனம்னா கவலை. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பகவதி உறுப்பு இலக்கணமும் இலக்கண குறிப்பும் கொடுத்துருப்பாங்க. வெந்தி வெம்பி எய்து இது எல்லாமே வினை எச்சங்கள். அடுத்தது மூடுபனி வினைத்தொகை, ஆடுங்கிளை பெயரற்ற தொடர். அடுத்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கேன் கவிஞரை பற்றி தகவல்கள் பார்த்துருவோமா. கவிஞர் தமிழ் ஒலி 1924 பிறந்து 1965 இறந்துட்டார். இவர் வந்துட்டு பிறந்த ஊர் புதுவை. இவர் வந்துட்டு பாரதியாரின் வழி தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். இது கரெக்டாக பார்த்துக்கணும். பாரதியாரோட வழி தோன்றல், பாரதிதாசனின் மாணவர். அடுத்தது இவர் படைத்த படைப்புகள் வந்துட்டு நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை வந்துட்டு இவருடைய படைப்புகள்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஷார்ட்கட்டாக வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கொடுத்துருக்க பட்டமரம் லெசன் தமிழ் ஒலியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. ஸ்கூல் புக் இல்லாமல் சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் இவரை பற்றி பார்த்துருவோமா. இவர் ஃபஸ்ட்டு வந்து திராவிட தொண்டராக இருந்திருப்பார். அதுக்கப்புறமேட்டு பொது உடைமை கருத்துக்களுக்கு மாறிடுவார். தலித்தின மக்களுக்காக இவர் கவிதைகள்லாம் நிறைய எழுதியிருப்பார். இவருடைய பெற்றோர் பெயர்கள் வந்துட்டு சின்னையா, செங்கேணி அம்மாள். இவர் வந்துட்டு பட்டுராசு அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக அழைக்கப்பட்டார். இவருடைய இயற்பெயர் என்னென்னா விஜயரங்கன். இவர் ஸ்கூல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தொடக்கப்பள்ளியும் நடுநிலைப்பள்ளியும் புதுவையில் இருக்க முத்தியாலுப்பேட்டை பள்ளியில் படிச்சிருப்பார். அடுத்தது உயர்நிலை கல்வி எங்கே படிச்சிருப்பானா கலவை கல்லூரின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரியில் படிச்சிருப்பார். பாரதிதாசனோட வேண்டுகோளுக்கு இணங்க இவர் கரந்தை தமிழ் சங்கத்திலையும் மாணவனாக இருந்திருப்பார். இவர் பாரதிதாசனின் மீது பற்று கொண்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் மீட் பண்ணி அவரோட குயில் தோட்டத்தில் போய் அவரோட கவிதைகளையும் பாடியிருப்பார். திராவிட கழக மாநாட்டில் வந்துட்டு பாரதிதாசன் கொடுத்த ஒரு கவிதையை பாடியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு பொது உடைமை கருத்துக்களுக்கும் மாறியிருப்பார். இவர் வந்து மேதினத்தை பாராட்டுற மாதிரி கவிதைகள் எழுதியிருக்காரு. 1949 புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் அப்படிங்கிற ஒரு கவிதை எழுதியிருப்பார். அடுத்ததாக ஒரு கவிஞன் வாழ்ந்ததற்கு அடையாளமே அவனுடைய படைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பார். இது கூட கூற்றில் கேட்கலாம். அடுத்ததாக இவர் எழுதுகிற 3 காவியங்கள் வந்துட்டு நிலை பெற்ற சிலை, வீராயி, மேதின ரோஜா. அதாவது ஒரு இடத்துல மேதினம் வருகன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு இடத்துல மேதினம் ரோஜான்னு கொடுத்துருப்பாங்க. இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது ஆப்ஷன் பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதிக்கலாம். இந்த 3 காவியமே வந்துட்டு அவர் வந்துட்டு தலித்தின மக்களுக்காக எழுதியிருப்பார். அவங்களுக்காக எழுதின காவியம் தான் இது. வீராயி அப்படிங்கிற காவியத்தில் தலித்தின பெண்ணை முதன்மைப்படுத்தி தான் எழுதியிருப்பார். அடுத்தது இவர் 5 சிறுகதைகள் எழுதியிருப்பார். அதே போல் இவர் வந்துட்டு திரைப்பட பாடல்களும் எழுதியிருக்காரு. உலகம் அப்படிங்கிற படத்துலையும் அலாவுதீனும் அர்ப்பண விளக்கும் அப்படிங்கிற படத்துலையும் ஒரு பாடல் இவர் எழுதியிருக்காரு. இவர் எழுதின சிற்பியின் காதல் அப்படிங்கிற ஒரு நாடக நூல் தான் வந்துட்டு வணங்காமுடி அப்படிங்கிற பேரில் படமாக வெளிவந்திருக்கு. இவர் சில கவிதைகள் எழுதியிருப்பார். மின் உற்பத்தி பற்றியும், புட்னிக் விண்கலம் அதாவது சோவியத் ரஷ்யா அனுப்பின ஒரு விண்கலத்தை பற்றியும் எழுதியிருப்பார். அடுத்தது தேசிங்கிறது எவரெஸ்ட் ஏறின ஒருத்தங்களை பற்றி எழுதின கவிதை. இவருடைய புனைப்பெயர்கள் வந்துட்டு தமிழ் ஒலி, விஜயரங்கம், விஜயன் சி வீரா. இவருடைய இயற்பெயருமே விஜயரங்கன் தான். இவர் நடத்தின ஒரு திங்கள் இதழ் தான் வந்துட்டு இதோட தமிழ் ஒலி அவரை பற்றின டீட்டெயில்ஸ் முடியுது. அடுத்த வீடியோவில் வேறு ஒருத்தரை பற்றி பார்ப்போம்.